அருள்நிதி நடிகரோட திருமணம் நடந்துச்சு. அப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா 234 சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் போட்டு நான் சிஎம் கேண்டிடேட்னாரு. முதலமைச்சருக்கும் நாளைக்கு அன்புமணிக்கும் நேருக்கு நேர் சண்டை. வா ஒன் டு ஒன் மேடைக்கு வா, நான் ஸ்டாலின் விவாதிக்க தயார். இவரும் நாளைக்கு அவர் அட்டாக் பண்றாரு, பயங்கர வார் மாதிரி இருந்துச்சு. அப்படி பிரச்சனைகள் இருந்தப்ப கூட அருள்நிதியோட திருமணத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்புமணி வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு திருமணத்துக்கு பத்திரிகை கொடுத்தார். கூட்டணியில இருந்து திருமாவளவனுக்கு பத்திரிகை கொடுக்கல. அதாவது என்ன சொல்ல வரா அப்படின்னா, அருள்நிதி கல்யாணத்துக்கு திருமாவுக்கு அழைப்புதழ் வைக்கல அப்படின்னு சொல்ல வராப்புல. எதிரும் புதிருமா இருந்த ராமதாஸுக்கு அன்புமணிக்கு பத்திரிக்கை வச்சாரு, திருமாவுக்கு வைக்கல, மதிக்கல அப்படிங்கிறத சொல்ல வராப்புல. வச்சிருக்காங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாலும் அதை கட்டம் கட்டி 4வது பக்கத்தில் போடுவாங்க. இது அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படிதான் இந்த பத்திரிக்கை வச்சதும் நியூஸ் ஆகல. அதுவே அன்புமணிக்கு பத்திரிக்கை வச்சது நியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? எதுக்கு அவருக்கு எதிராக போய் சொல்றேங்கிறான்? அவருக்கு எதிராக பேசுனா பல விஷயம் இருக்கு, நீ எதுக்கு போய் சொல்லணுங்கிறான்? அதாவது திருமாவோட பலம் என்னன்னு திமுகவுக்கு தெரியும், திமுகவோட பலம் என்னன்னு